+1 மேக்ஸு யூனிட் 3 எக்ஸைஸ் 3.2ல 11th கொஷினு. ஸோ 11th கொஷினு நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நான் புக்கில் ரீட் பண்ணுறேன். ஆன்சர் மட்டும் நம்ம போர்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். 11th கொஷின் பாருங்கள். A circular metallic plate of radius 8 cm and thickness 6 mm is melted. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலரு மெட்டாலிக் பிளேட்டு, ரேடியஸ் வந்து 8 cm, திக்னஸ் வந்து 6 mm is melted and melted into a pipe in sector of the circle with thickness. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செக்டாராக நம்மளுக்கு வந்து அதை மெல்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் ரேடியஸ் வந்து 16 cm அண்ட் த திக்னஸ் 1 cm, 4 mm, திக்னஸ் வந்து 4 mm, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு அந்த திக்னஸ் அப்படிங்கிறத நம்ம ஹைட்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏரியா வச்சு இதை நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். பிகாஸ் திக்னஸ் வந்து நம்மளுக்கு ஹைட்டு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா இதில் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த சர்க்குலர் பிளேட்டில் ரேடியஸ் வந்து 8 cm, திக்னஸ்ங்கிறத நம்ம ஹைட்டுன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம், அது 6 mm. ஸோ அதே வந்து செக்டாரில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 16 cm, திக்னஸ் வந்து 4 mm. திக்னஸ் மீன்ஸ் ஹைட்டு. ஸோ இதில் ஹைட் வந்து 4 mm. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, given that radius of circular plate R1 equal to 8 cm, thickness H1 height நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கலாம், அது 6 mm. ஸோ ரேடியஸ் ஆஃப் த பைப்பு, ஸோ இதை மெல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பைப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ரேடியஸ் ஆஃப் பைப்பு R2 ஈக்குவல் டு 16 cm, திக்னஸ் ஆஃப் பைப்பு H2 ஈக்குவல் டு 14 mm. ஸோ இது எல்லாமே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ 6 mm, 6 mm சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 6 டிவைடட் பை 10 cm. ஸோ அதே மாதிரி இந்த 4 mm நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 4 டிவைடட் பை 10 mm cm. ஸோ அப்போ தான் சென்டிமீட்டராக மாறிடும். இப்போ நமக்கு எல்லா யூனிட்டுமே சென்டிமீட்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த சர்க்குலர் பிளேட்டுங்கிற அந்த மெட்டலை தான் மாடுலேட் பண்ணி பைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டோட வால்யூமும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போ வால்யூம் ஆஃப் சர்க்குலர் பிளேட்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பைப்பு, வால்யூம் ஆஃப் பைப். ஸோ சர்க்குலர் பிளேட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன, அது வந்து சர்க்குலர் பிளேட் வந்து 5r² H வால்யூம், 5r² H. அப்போ இங்கே R1 H1 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பைப்பு இன் செக்டார். அது ஸோ அது என்ன ஃபார்மில் இருக்குது, செக்டார். ஸோ வால்யூம் ஆஃப் பைப் இன் செக்டார் அப்படின்னாக்கா, செக்டாருக்கு நம்மளுக்கு வந்து தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை இன்ட்டு R2² இன்ட்டு H2. ஸோ 5r² H1 அப்படி எப்படி 5r² நம்மளுக்கு இருக்கோ, இதுக்கு செக்டாருக்கு அடிஷ்னலாக ஒன்று தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி ஒன்று இருந்தால் அதுதான் அதனுடைய வால்யூம். ஸோ இப்போ இதில் 5 நம்ம கேன்சல் பண்ணிடலாம், சேம் வேல்யூ தான். R1²ங்கிறது 8², 8 இன்ட்டு 8. H1 அப்படிங்கிறது 6/10 ஈக்குவல் டு, ஸோ இதில் தீட்டாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு R2². R2²ங்கிறது 16 இன்ட்டு 16, ஏன்னா R2ங்கிறது 16. ஸோ H2ங்கிறது 4/10. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கேயும் பை 10 இருக்குது, இங்கேயும் பை 10 இருக்குது, டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 8 1 டைம், இங்கே ஒரு 8 1 டைம், அப்போ இது வந்து 2 டைம், இதுவும் 2 டைம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 இருக்குது. இந்த 6 நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறோம், தீட்டாவை
அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இதை கூட 16 வருது நம்மளுக்கு. இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 16 வந்து 360ஆல் டிவைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். 4 டேபிள் யூஸ் பண்ணுவோம். இது 1 டைம். இது 4 டேபிள் யூஸ் பண்ணோம்னாக்கா 90 டிகிரி வரும். ஸோ எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 45 டிகிரி. ஸோ அப்போ 2/45 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம இந்த பக்கம் எடுத்துருந்தா ரெசிப்ரோக்கலால் அப்போ தீட்டா ஈக்குவல் டு இங்கே 6 இன்ட்டு, ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு என்ன வரும் 45 டிகிரி டிவைடட் பை 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 இன்ட்டு 3 அப்படிங்கிறது 135 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் செக்டார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் செக்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு 135 டிகிரி தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.